செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 11ஆம் வகுப்புக்கு தேவையான தேர்வு முடிவுகளை பற்றி நம்ம ஒரு முக்கிய தகவலை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் 11ஆம் வகுப்பு செல்வங்களுக்கு தான் இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ வரப்போகுது. ஏன்னா 12ஆம் வகுப்புக்கும் முடிஞ்சிச்சு, 10ஆம் வகுப்புக்கும் ஒரு தேர்வு முடிவுகள் வெளியாயிடுச்சு. இதுலேயும் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 11th அப்படி இருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் செல்லக்குட்டீஸ் கேட்குறாங்க. 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் கம்மி தான். ஓகேங்களா? ஏன் சொல்ல வரேன்னா 11th முக்கியமாக மோஸ்ட்லி அதிகமாக பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாக எடுக்கிறத தாண்டி பாஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? எல்லா செல்லக்குட்டீஸும் பாஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் மார்க் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? நிறைய ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால பெரும் மார்க்கில் எடுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு மார்க் எடுத்தாவே பாஸை பார்த்தீங்கன்னா போட்டுடுவாங்க ஆசிரியர் பெருமக்கள். அதாவது விடைத்தாள் திருத்தம் மோசலோ 10ஆம் வகுப்புக்கும் சரி, 11ஆம் வகுப்புக்கும் சரி, 12ஆம் வகுப்பும் சரி, ஸ்டாண்டப்பில் பார்த்தீங்கன்னா தகவல்களை கேட்டேன். அதில் 11ஆம் வகுப்பு தான் பெரும் விதத்தில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ச்சி விகிதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாணவ செல்வங்கள் எதை கண்டு பயப்பட வேணாம். 11th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு சிலர்லாம் ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. எதற்குப்பா பயப்படுறீங்க? நீங்கள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் 12ஆம் வகுப்பு போக போகிறீங்கப்பா. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? பப்ளிக் எக்ஸாம் இருக்குவே. ஒரு பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 11th அப்படி இல்லைப்பா. 12th படிச்சுக்கிட்டு நீங்கள் ஃபெயில் ஆன சப்ஜெக்டை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே 12th பார்த்தீங்கன்னா எக்ஸாமே எழுதலாம். ஓகேங்களா? அந்த ஒரு ஃபெசிலிட்டி என்பது நம்மளுடைய 11ஆம் வகுப்பு செல்லக்குட்டிஸுக்கு இருக்குது. அதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் என்பது மாணவ செல்வங்களுக்கு வேண்டாம் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாளில் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பெரும்பாரியாக உங்களுக்கான ஒர்க் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் உங்களுக்கு லீவ் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஆல்ரெடி லீவில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்க மாட்டாங்கப்பா. ஓகேங்களா? அதை டேரெக்டாக நீங்கள் ரீஓப்பன் அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். மேலும் மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் மார்க் எடுத்திருக்கீங்க. முக்கியமான சப்ஜெக்ட்லாம் நல்லாவே மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் செல்லக்குட்டிஸ் யாரும் கவலைப்பட வேண்டாம். பயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொள்ளாதீங்க. நிறைய பேர் ப்ரோ பயமாக இருக்குன்னு 11th செல்லக்குட்டிஸ் முக்கியமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போலாம் 10th அண்ட் 12th சொல்லிட்டு தாங்க. இப்போ அதிகமாக 11th செல்லக்குட்டிஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 11th பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேண்டாம். ஓகேங்களா? நீங்களாம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகிற ஒரு டைம் தான், ஒரு ஸ்டாண்டர்ட் தான் 11th. 12th தான் கொஞ்சம் சின்சியராக படிக்கிற மாதிரி இருக்கும். 10th படிக்க வேண்டிய சூழல் இருக்கும். 11th எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி போய்கிடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தட்டி விட்டு இருங்க. ஓகேங்களா? நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருங்க. ஓகேங்களா? மற்றவர்கள் சொல்வதை கேட்காதீங்க, பெருசாக கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது நீங்கள் போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க நம்பிக்கை உடைஞ்சு போயிடும். அதை மட்டும் நீங்கள் உடைக்காமல் ஒரு ஸ்டாண்டப்பில் இருக்கணும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் இருங்க. நான் மேலும் மாணவ செல்வங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு 17 பக்கம் எழுதியிருக்கேன், 20 பக்கம் எழுதியிருக்கேன், 22 பக்கம் எழுதியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் நிறைய எழுதினாவே போதும். நல்லாவே பார்த்தீங்கன்னா மார்க்கெல்லாம் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆசிரியர்கள் பெருசாக சொன்ன கருத்து என்னென்னா மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா 11th பொறுத்த வரைக்கும் நல்லாவே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியாக போகுது, உங்களுக்கே தெரிய போகுது. ஓகேங்களா? பர்சன்டேஜே அக்யூரேட்டாக தான் சொல்லக்கூடாது. மற்றபடி எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னா நான் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கான அப்டேட் இதுக்கப்புறம் நிறைய இருக்குப்பா. வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கேன். அண்ட் மேலும் மறக்காமல் இந்த வீடியோவை 11th செல்லக்குட்டீஸுக்கு 11th பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கப்பா மறக்காமல். ஓகேவா? நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். நன்றி, வணக்கம் செல்லக்குட்டீஸ்.